Okay, Mom. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக கட் பண்ணிக்கணுமா? அதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வரும்ல, அதை சிசர் எடுத்து கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அதை லெவலாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துங்க அதே மாதிரி இங்கிட்ட ஒரு குட்டி ட்ரையாங்கிளாக போடுங்க. அதுக்கப்புறம் அதை மடித்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் பண்ணணுமா? ஒரு சைடு நல்லா இந்த சைடு ரைட் சைடு மட்டும் நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணுங்க. நடுவில் ஒரு லைன் தெரியுதா? அந்த ட்ரையாங்கிள் எடுத்து அந்த லைனோட இப்படி அடிச்சு விட்டா ஒரு சைடு ரெடி ஆகிரும். இன்னொரு சைடும் அதே மாதிரி பண்ணிட்டு இங்கே ஒரு மடக்கிட்டா அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா ஐஸ் வரைய போகிறோம். ஐஸ் இங்கே ஒரு டாட் வச்சு ஓவல் ஷேப்பில் வரையணும். இங்கேயும் அதே மாதிரி டாட் வச்சு ஓவல் ஷேப்பாக போட்டுக்கிட்டு இங்கெல்லாம் ஃபுல் பிளாக்காக அடிச்சுக்கணும். இப்போ டாக் வரைஞ்சாச்சா? அதிபன் டாக் வரைஞ்சி முடிச்சிட்டிங்களா? முடிச்சாச்சு. இப்போ கலர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ டாக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நோஸ்க்கு வந்து கலர் கொடுத்துட்ருக்காங்க. ஐஸ் வரைஞ்சாச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபைனல் ரிசல்ட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் பாருங்கள். ஃபைனல் ரிசல்ட் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுமா? வெயிட் பண்ணுங்கள், நம்மளும் பார்ப்போம் எப்படி செஞ்சுருக்காங்கன்னு. நம்ம டாக் எப்படி இருக்கு? நம்ம டாகு இதுதாங்க டாகா. இதுதான் நம்ம வந்து பேப்பரில் செஞ்ச டாக், புது டாக். நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ண போகிறது ராட். இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கீழே இருக்கும் அதை மறக்காம தட்டி விட்டுருங்க. இது மாதிரி நீங்களும் நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய சின்ன சின்ன வீடியோஸ் போடுறோம். ஓகே, பை பாய். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்.